வீட்டில் மாவு இருந்தாலே சூப்பராக கவலையே பட வேண்டியது இல்லைங்க. பல நேரங்களில் அதை வச்சே ஓட்டிடலாம். அது மாதிரி தான் நான்வெஜ் இல்லாத டயத்தில் முட்டை இருந்தாலும் அதை வச்சு சூப்பராக சமைச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த முட்டையை வச்சு தான் சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு தவா வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பிரியாணி இலை ஒன்று எடுத்து அதை உடச்சி போட்டுக்கிறேன். அது கூடவே நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். மிக்சியில் குறப்பாக அரைச்சிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக கூட கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், அதே மாதிரி 2 தக்காளியும் குறப்பாக மிக்சியில் தான் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம வதக்க நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். ஃபைனலாக நம்ம எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறப்ப அந்த எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை அப்படியே ஒதுக்கிட்டு இது தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம். அது வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியும் ஒன்றா சேர்த்து அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நிறம் சூப்பராக மாறி இருக்கும். அப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா தேவையான அளவுக்கு 1/2 கப்போ இல்லை 1 கப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு சேர்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு திக்னஸாக வேணுங்கிறத பொறுத்து தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வெங்காயம் நல்லா வதக்கிட்டிங்கனாலே தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை எடுத்து போடணும். ஆனால் நான் ஒரு முட்டையாக போடல, அதை கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா முழு முட்டையாக கூட போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ போட்டு நம்ம சப்பாத்திக்கோ இல்லை ரசத்துக்கோ இல்லை சுட சாதத்துக்கோ போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.